தன் தந்தை பற்றிய உண்மையை உடைத்த நடிகர் பிரசாந்த். ஓ, இதுதான் உண்மையா? தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்து பிரபல நடிகராக இருந்தவர் பிரசாந்த். இவர் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான தியாகராஜரின் மகனாவர். பிரசாந்த் ஆரம்பத்தில் திரைப்படங்களில் நடிப்பதற்கு இவருடைய தந்தை அனுமதிக்கவில்லையாம். ஆனால் தொடர்ச்சியாக பிரசாந்திற்கு வாய்ப்புகள் கிடைக்க அதனால் நடிக்க ஆரம்பித்த பிரசாந்திற்கு ஆரம்பத்திலேயே பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அமைந்தது. அதனால் இவருடைய திரைப்படங்கள் இன்றளவிலும் அதிக ரசிகர்களால் ஃபேவரட் மூவியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி முன்னணி நடிகர்களாக அஜித், விஜய், சூர்யா போன்ற நடிகர்கள் கூட பல விமர்சனங்களை பெற்ற காலத்தில் நடிகர் பிரசாந்திற்கு பெரும் ரசிகர்கள் இருந்ததாகவும் முன்னணி நடிகராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களாக பிரசாந்த் சினிமாவில் எந்த திரைப்படத்திலும் நடிக்காமல் இருந்து வருகிறார். ஆரம்பத்தில் பிரபல ஹீரோவாக இருந்த நடிகர் பிரசாந்த் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களை இன்று வரையிலும் நடித்து வந்திருந்தால் இன்று பிரபல ஹீரோக்களாக இருக்கும் அஜித், விஜயை போன்று அவரும் ஒரு முன்னணி இடத்தில் இருந்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஒரு நீண்ட கேப்பிற்கு பிறகு தற்பொழுது ஒரு நல்ல திரைப்படத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்தக்கன் என்ற திரைப்படத்திலும் தற்போது நடித்திருக்கிறார். இந்த திரைப்படமானது ஹிந்தியில் அந்தாதூன் என்ற பெயரில் வெற்றி பெற்று தற்பொழுது இதனை ரீமேக் தான் செய்யப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் பேட்டிகளை கொடுத்து வருகிறார் பிரசாந்த். அப்பொழுது நடிகர் பிரசாந்த் தனது தந்தை என்னுடைய கெரியரையே கெடுத்து விட்டதாக சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் அப்படி கிடையாது என்பதை கூறியுள்ளார். அதாவது, நீங்கள் நடிக்கும் திரைப்படங்களின் கதையை கேட்பது நீங்களா அல்லது உங்கள் தந்தையா என்று பேட்டியில் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு பதிலளித்த பிரசாந்த், முதலில் நான் தான் கதையை கேட்பேன். அந்த கதையின் கதாபாத்திரத்தில் தனக்கு ஈடுபாடு இல்லாத பொழுது தனது தந்தையிடம் அதனை கூறிவிடுவேன். அதோடு என்ன தந்தை இயக்குநர்களிடம் பிரசாந்திற்கு கதை ஓகேதான், ஆனால் எனக்கு அது சரிப்பட்டு வரணும் தோணலை என்று கூறி தன் மீது பழியை போட்டுக்கொள்வார் என்று பிரசாந்த் கூறியுள்ளார். இதுபோன்று இயக்குநர்களிடம் என் தந்தை கூறியது பிரசாந்த் நல்லவர்தான், ஆனால் அவருடைய கெரியரை அவரின் தந்தை தான் கெடுத்து வருகிறார் என்று பலரும் கூறுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும், உண்மையில் என்னுடைய தந்தை எப்பொழுதுமே என்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருப்பார், தன் மீது அவருக்கு நிறைய அக்கறை உள்ளது என்று கூறி இத்தனை காலமாக அனைவரும் தியாகராஜரை தப்பாக நினைத்து வருகின்றனர் என்ற உண்மையை பேட்டியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் பிரசாந்த்.